Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஆனியன் கேப்சிகம் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு சீரகம் நல்லா பொரிய விடணும். சீரகம் பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலை மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவு கிரேவியோட திக்னஸ்க்காக தான். எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது கடலை மாவோட கலரு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சது ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி அதையும் நல்லா கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய்ப்பொடி. மிளகாய்ப்பொடி 1/2 ஸ்பூன் போதும். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதே நல்லா வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துட்டு 2 தக்காளி பச்சையாக அரைச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவை ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 குடமிளகாவையும் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். குடமிளகா வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கணும். இப்போவே உப்பு வேணால் செக் பண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு குடமிளகாவும் இந்த வெங்காயமும் வேகிற அளவுக்கு வேக விட்டுருவோம். இப்போ குடமிளகாவும் வெங்காயமும் வெந்துருச்சு. இந்த கிரேவி சப்பாத்திக்கு அப்புறம் ப்ரெட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Like and subscribe my channel.